9 பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணிகள் உட்பட 17 பெண்கள், 13 ஆண்கள் என 39 உயிர்களை இழந்து தமிழகமே சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தின் போது எப்படி 8 திசையிலும் மரண ஓலம் கேட்டதோ அதே போன்று ஒரு சூழல்தான் இன்று கரூரிலும் நிலவிக் கொண்டிருக்கிறது. கரூரில் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் மீது 3 முறை செருப்பு வீச முயற்சி நடந்துள்ளது. காவல்துறையினர் விஜயின் ரசிகர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியும் தடியடி நடத்தும் காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. கூட்டத்தில் இருந்த சிலர் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்ட காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. கரூரில் இந்த பெரும் துயரம் நிகழ யார் காரணம் என்பதை விசாரிக்க வேண்டி இருக்கிறது. போயிருச்சு சாமி, நான் ஒரு பையனை வச்சிருந்தனே, என் பிள்ளை போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நாங்க 3 பேர் அனாதையா நிக்கிறோமே. அவன் பொண்டாட்டி கூட பார்க்காம போயிட்டானே. ஐயோ சாமி, என் பிள்ளை போச்சு. இருக்கு சார் மாத்த எங்க பையன் தான் இருக்கு. 13 வயசு விஜய் பாக்குறது தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேத்து மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். ஏழைங்கிட்ட என்ன சார் இருக்கு? அவங்களோட உயிர் மட்டும்தான். அந்த உயிரையும் ஒருத்தன் சாதாரணமா நினைச்சான்னா அவன் என்ன பண்ணலாம்? எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர் என்று ஒரே குடும்பம் ஜனநாயகத்தின் பெயரால் இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்?